அண்மை செய்தி. முல்லைப் பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தபால் மதுரையில் முல்லை பெரியார் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், யாருடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கங்க மதிவாணன். வணக்கம். கேரளாவில் புதிய அணை கட்டும் நடவடிக்கைகளை கண்டித்து விவசாயிகள் கல்லார்குளம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி உங்களது கருத்துக்களை ஒலிபெருக்கின் மட்டுமாத தூருங்கள், இது போன்ற அரசாங்க சொத்துக்களை முடக்க வேண்டாம் என்று கேட்டதை அடுத்து தற்சமயம் விவசாயிகள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உச்சநீதிமன்றம் முல்லைப் பெரியாறு அணை வலுவாத உள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் நிராகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் முல்லைப் பெரியாறு அணைக்கு மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசு முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடிநீர் கொள்ளளவை நிச்சயமாக உயர்த்துவதற்கு அவசர கால நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தியும் கேரளா அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திட வலியுறுத்தியும் தற்சமயம் மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீப்புலம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் உரிய அனுமதி அளிக்காத நிலையில் சமுத்திரம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காத காவல்துறையினரை சந்திக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை விவசாயிகள் எழுப்பி வந்தனர். பெரியாறு அணை என்பது வலுவாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே கூறியிருக்கிற சூழ்நிலையில் அதை அணை கட்ட துடிப்பது என்பது கேரள அரசினுடைய மிகப்பெரிய சதி செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இன்னியும் கண்டு காணாமல் இருப்பதற்கு பொறுமை நாங்கள் காட்ட முடியாது. உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதே போல இது முதற்கட்ட போராட்டமே தவிர அடுத்த கட்ட போராட்டங்களை நிச்சயமாக நாங்கள் பல ஆயிரம் விவசாயிகளோடு இணைந்து போராடுவதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தற்சமயம் இது முதல் கட்ட போராட்டமே என்று தெரிவித்திருக்கின்றனர். கேரள அரசுக்கு எதிராக மதுரையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் மதிவாணன் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். நன்றி மதிவாணன். முல்லை பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை தமுக்க மைதானத்தில் அமைந்துள்ள தலைமை தபால் அலுவலகம் முன்பு இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தற்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரள அரசிற்கு எதிராக தற்பொழுது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முல்லை பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் காவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தற்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன், இது குறித்தான விவரம் என்ன? வணக்கம். எந்த விதத்திலும் முல்லை பெரியாறில் அணை கட்டிவிடக்கூடாது என்பதற்காக இன்றைய பொழுது விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவில் புதிய அணை கட்டும் நடவடிக்கைகளை கண்டித்தும் விவசாயிகள் மதுரை தல்லாகுளம் பகுதியில் தபால் நிலையத்தை முதலில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியாறு அணை வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் புதிய அணை கட்டும் கேரளா அரசின் விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் உடனடியாக நிராகரிக்க வேண்டும் எனவும் முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பை வழங்கிட வேண்டும். தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையில் 152 அடி நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கு அவசர கால நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தியும் கேரளா அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திட வலியுறுத்தியும் முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அதன் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் மதுரை தமுக்கம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை பார்த்தோமானால்
மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். மதுரை பீப்புரம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு இதுபோன்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு இங்கே இருந்து வருமான வரித்துறை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடப் போகிறோம் என்ற கோஷத்தோடு தொடர்ந்து விவசாயிகள் நடந்து சென்ற பொழுது உடனடியாக காவல்துறை அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை என்பதை தொடங்கினர். அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை வலியுறுத்தி பேரணியாக நடந்து சென்ற பொழுது போலீசார் உடனடியாக அவர்களை தற்சமயம் கைது செய்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்திருக்கிற பட்சத்திலும் கூட அவர்கள் அனுமதிக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மதுரை மாநகர் பகுதியில் ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிற காரணத்தினால் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை என்பது காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.